வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். 80s 90sலாம் ஒரு லவ்வர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் ஏங்கின ஒருத்தர் தான் இதயம் முரளி. அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. முரளி அவர்கள் 1964 பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா சித்தலிங்க ஐயா, ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவங்க அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா கூட முரளி சின்ன வயசுல இருந்து ஷூட்டிங்கெல்லாம் போய் அங்க அதெல்லாம் பார்த்து தனக்குள்ளேயும் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. முரளி அவர்கள் தன்னோட டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட போயிட்டு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க அப்பா சொல்லிட்டாரு, என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது, சொந்த முயற்சியில நீ ஏன் நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கடினமா முயற்சி பண்ணி பிரேம பர்வா அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அப்ப இருந்த காலகட்டத்தில் கன்னடத்துல ஹீரோஸ் எல்லாம் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இருந்திருக்காங்க. இவர் என்ன கருப்பா ஒல்லியா இருக்காருன்னு நிறைய கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே முரளி லைஃப்ல நடந்தது. முரளி அவர்களோட அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால முரளி ரொம்ப சரளமாவே தமிழ் பேசுவாங்க. அவங்க அம்மா தமிழ் இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில முயற்சி பண்ணி அவருக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு தான் பூவிலங்கு படம். முரளியோட முதல் படமான பூவிலங்கு நல்ல ஹிட் ஆச்சு. ஏன்னா அவரோட நடிப்பா இருக்கட்டும், அவரோட ஸ்பீச்சா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ண புதியவன் உட்பட நிறைய படங்கள் ஹிட் படமாவே அமைஞ்சது. அதுலயும் குறிப்பா மணிரத்னத்தோட முதல் படமான பகல் நிலவுல சூப்பராவே நடிச்சிருப்பாரு முரளி அவர்கள். அதனால 84, 85 அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நடிகர், நல்ல ஹீரோ அப்படின்னு பேரும் எடுத்தாரு. முரளி 1985 புதுர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. டபுள் ஆக்ஷன் ரோல், வித்தியாசமான கதை. ஆனா படம் ஆவரேஜா தான் போச்சு. இதுக்கப்புறம் நடிச்ச சில படங்களும் ஆவரேஜா போனதுனால முரளி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இனிமே பண விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம கதையில கான்சென்ட்ரேட் பண்ணணும், ப்ரொடியூசருக்கு லாஸ் இல்லாம படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல கன்ஃபார்மா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாம் கொஞ்சம் சக்சஸாவே போனதுனால அவருக்கு நிறைய படங்கள் புக் ஆச்சு. முரளியோட நடிப்பு எப்படி யூனிக்கா இருக்கோ அதோட அவர் வாய்ஸும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். 1995 தொண்டன் அப்படின்ற ஒரு படத்துல அவர் சொந்த குரல்ல பாடி நடிச்சிருக்காரு. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆச்சு. முரளி அவர்கள்ட்ட யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கு. அதாவது தான் தனி ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ற எண்ணம் இல்லாம நல்ல கண்டென்ட், நல்ல கதையா இருந்தா மல்டி ஸ்டார் காஸ்டிங்ல கூட என்னால நடிக்க முடியும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாரு. அப்படிதான் அவர் சரத்குமார், விஜயகாந்த், பிரபு உட்பட பிரபுதேவா நிறைய பேர் கூட மல்டி ஸ்டார் காஸ்டிங்ல நடிச்சிருக்காரு. அது சின்ன ரோலா இருந்தாலும் சூப்பரா பண்ணிருப்பாரு. 1988 பாத்தீங்கன்னா முரளிக்கு நிறைய படங்கள் சரியா போகாததுனால அவருக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா வந்த படம் தான் புது வசந்தம். 1989 ரிலீஸ் ஆன அந்த படத்துல கம்ப்ளீட்டா புது க்ரூ, புது காஸ்டிங்னு டோட்டல் புது மெம்பர்ஸோட அவர் ஒர்க் பண்ணாரு. அந்த படம் இவரோட லைஃப்லயே அடுத்த இன்னிங்ஸை ஓபன் பண்ணுச்சுன்னு தான் சொல்லலாம். நடிகர் முரளியோட கெரியர்லயே தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதயம் படத்தை தான் கண்டிப்பா சொல்லணும். 1991 சத்யஜோதி ப்ரொடக்ஷன்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சுன்னு தான் சொல்லலாங்க. அதாவது ஒன் சைடு லவ்வர்ஸ்க்கு மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் நிறைய காதல் படங்கள்ல பாத்தீங்கன்னா இதயம் படத்தோட இம்பாக்ட் கொஞ்சம் கண்டிப்பா ரெஃபரன்ஸ் இருக்கும். குறிப்பா முரளி பண்ண அந்த கேரக்டரோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். முரளி அவர்கள் நிறைய நல்ல படங்கள் கொடுத்த மாதிரி நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அதுல குறிப்பா சொல்லணும்னா பாரதி ராஜா டைரக்ஷன்ல கடல் பூக்கள் அப்படின்ற படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்காரு. முரளி அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லணும்னா பானா காத்தாடி 2010 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் முரளியோட சன்னான அதர்வாக்கு முதல் படம். இந்த படத்திலையும் இதே முரளியாவே அவர் நடிச்சிருப்பாரு. நடிகர் முரளி அவர்கள் தமிழ் சினிமால 26 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ண நடிகர்ல இவரும் ஒருத்தருங்க. அதை தாண்டி இவர் நடிச்ச நிறைய படங்கள் தமிழ் சினிமால ட்ரெண்ட் செட் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். கிரேட்ல இப்ப அவர் நம்ம கூட இல்லைனாலும் படங்கள் மூலமா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.